எங்க அப்பா என் ஆசைக்கு எப்பவுமே விரோதமா இருந்ததில்ல. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் தடையா இருக்க மாட்டாரு. ஆனா நீங்க யாரு என்னன்னு அவர் விவரம் கேட்டா நான் என்ன சொல்றது? நான் இந்த ஊருக்கு வந்து 11 மாசத்துக்கு மேலே ஆகுது. இன்னொரு 10-20 நாள் பொறுத்துக்கும். அதுக்கப்புறம் நான் யாரு என்னங்கிற எல்லா விவரமும் சொல்றேன். அது இப்பவே சொல்லக்கூடாதா? இத பாரு, எனக்கு அப்பா அம்மா இல்லைனாலும் வசதி இல்லைனாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டே இல்ல. ஆமா, முடிவு பண்ணாமதான் உங்க மடியில சாஞ்சு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன விடு, இன்னொரு 20 நாளுக்கு அப்புறம் நானும் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆகலாம். யாரு கண்டா? அது எப்படி? கண்ணா பின்னா லாட்டரி டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். கண்ணா பின்னா. சரி, நீங்க நினைக்கிற மாதிரி 1 கோடி ரூபாய் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? உங்க அப்பாவையே விலைக்கு வாங்கிடுவேன். எங்க பையன் எங்க வார்த்தையை மீறி எதுவும் செய்ய மாட்டான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பூர்ண சம்மதம். தப்பா நினைக்காதீங்க. என் வார்த்தைக்கு என் பொண்ணு கட்டுப்படுவான்னாலும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். கரெக்ட், நானே போய் கேட்டு வரேன். என்ன அழகே, உண்மையா சொல்லு, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? நீ வந்ததுல இருந்து நான் பார்த்துட்டே இருந்த மாப்பிள்ளைய ஒரு தடவை கூட தலை நிமிர்ந்து கூட நீ பார்க்கல. ஏதாவது சாக்கு சொல்லி இங்க கூட்டிட்டு வட்டா? நல்லா பார்த்து சொல்லு. பார்க்கணுங்கிற அவசியமே இல்ல. இத பாரு, இந்த மாதிரி நேரத்துல தான் விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது. இது வாழ்க்கை பிரச்சனை. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பையன் நல்லா தான் இருக்கா. எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கா? அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அப்ப என்ன, சரின்னு சொல்லிடுங்க. உனக்கு உனக்கு எனக்கு பிடிச்சா மட்டும் கிடைச்சிருமா என்ன? நீ என்ன பேசுறதுன்னு புரிய மாட்டேங்குது. உனக்குதான் எதுவுமே புரியாதே. இது மட்டும் என்ன புரியும்? அப்போது குழப்பிட்டா. எது எனக்கு புரியல. ஒரு பொண்ணு ஒரு ஆளை கட்டிக்க போறேன்னு வெளிப்படையாவா சொல்லும்? நாம தான் புரிஞ்சுக்கணும். கரெக்ட், போய் சொல்லிடுறேன். ஓகே. என்ன பாலு, மாப்பிள்ளை ரொம்ப கொடுத்து வச்சவர். வர்ற சித்திரையில ஒரு நல்ல நாள் பாத்திர வேண்டியதான். இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு நீ பாடினது கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் நானும் பாடினேன். அழகே, என்கிட்ட உண்மையா சொல்லு. உனக்கு கல்யாணம் பேசின நாள் இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ ஒரு மாதிரியா இருக்க. ஏன்? ஒருவேளை அந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சதுதான் கிடைக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சா ரொம்ப பேர் இந்த உலகத்துல வாழவே முடியாதியா. நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடி நடக்கும்னு மனசு தேத்துக்கிட்டா நரகத்தை கூட சொர்க்கமா நினைச்சு வாழலாம். இத பாரு, இந்த தத்துவம் எல்லாம் என்கிட்ட சொல்லாத. உன் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அது வெளிப்படையா சொல்லு. இப்ப எதுக்கு அது? விடு. இத பாரு, உனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லு. இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது உன்னால முடியாதியா? அழகே, என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னால நினைச்சதை சாதிக்க முடியும். ஆண்டவன் அந்த சக்தி எனக்கு கொடுத்திருக்கான். தயவு செஞ்சு உன் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அது சொல்லு. சொல்றியா? இப்ப சொல்றேன். நீயும் சுமதியும் ஒருத்தர் விரும்பினீங்க. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்காக தான் சொல்லல. அதனாலதான் ஐயா நான் உன் மேல ஆசைப்பட்ட விஷயத்த உன்கிட்டயோ இல்ல வேற யாருக்கிட்டயோ சொல்லாம மறைச்சிட்டேன். இது தெரிஞ்சுக்கிட்டா உன் மனசு கஷ்டப்படுமேன்னு தான் நான் உன்கிட்ட சொல்லல. எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அழகி, நான் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோட பிறக்காதவன். அதனால எனக்கே தெரியாம உன் மனசுல இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அழகி, இப்ப நான் என்ன பண்றதுன்னே புரியல.
இத பாரு, மனசை குழப்பிக்காம சுமதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இரு. அப்போதான் நான் சந்தோஷப்படுவேன். வாழ்க்கையில 2 வகையானவங்க இருக்காங்கய்யா. நினைச்சது கிடைக்கலையேன்னு அப்படியே மனசறிஞ்சு போய் தற்கொலை செஞ்சுக்கிறவங்க ஒரு வகை. சரி, நம்ம கிடைச்சது இவ்வளவுதான்னு வாழ்றவங்க இன்னொரு வகை. நான் 2வது வகையை சேர்ந்தவன். எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தன் இருக்காயா. நம்ம திங்கிற சோத்துல கூட நம்ம பேர் எழுதி வச்சிருக்கானா. அந்த பேர் எழுதின சோறு தான் நம்ம கிடைக்குமா? சரி, வேலை கிடைக்கு. பாயா. குர்வார் ருகுமி வந்தனாத் பிரத்யோர் மிஷ்டே கமாமிருதாதே. ஓம் பூஷ்வாஹ ஓம் புவஸ்வாஹ ஓம் சுபஸ்வாஹ ஓம் போர்பவசுபஸ்வாஹ. சர்வமங்கள மாங்கல்யே மே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கெட்டிமேள கெட்டிமேள. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி சுபகே துஞ்சீவதரதம் சதபானம் பவதி கதாயும் புருடஸ்வதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி. இந்த மில்டிக்கார பசங்களை, அதுல இந்த கிழட்டு பசங்களை வெளியவே விடக்கூடாது. உள்ள இருக்கும்போது எஸ் சார் எஸ் சார் சொல்லிட்டு இருப்பாங்க. வெளியே வந்த உடனே நம்மளை மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. திருட்டு பசங்க. எஸ் சார் எஸ் சார். என்ன நீயே பேசிட்டு இருக்கிற? சேர போட்டு துணி துவைக்கிற? சும்மா கடந்ததை இழுத்து போட்டுக்கிட்டேன். அப்படியா? ஓ, முதலாளி லெட்டர் எழுதிருக்கான்ப்பா. என்ன எழுதிருக்காங்க? அவன் என்ன பத்தி கூட அதிகமா கேட்டு எழுதலப்பா. சொந்த பிள்ளைய விசாரிக்கிற மாதிரி உன்னதான் கேட்டு எழுதிருக்கான். அதுல வேடிக்கை என்ன தெரியுமா? சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறியான்னு வேற கேட்டிருக்கான். வேடிக்கை இல்ல? அவருக்கு எப்பவுமே என் மேல ரொம்ப பிரியங்க. அப்படியா? எப்படி வேலை செய்யறேன்னு கேட்டிருக்கான். என்ன எழுதலாம்? ஏதோ பார்த்து எழுதுருங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? ஆமா, முன்னாடி எல்லாம் வேலைக்காரன்னா விரட்டி விரட்டி அடிப்பான். அவனை எப்படிப்பா நீ கைக்குள்ள போட்டுட்ட? உங்களே கையில போட்டுக்கிட்ட. அவர் என்னங்க? இல்லங்க அது வந்து இல்ல மன்னிச்சு. பார்க்கலாமா? நான் இப்போ பார்க்கலாம். ஏய் நிறுத்துறா. ஏய் வண்டி ஏறா. நீங்க சொல்றது உண்மையா? நமக்குள்ள 1000 விரோதம் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இது என் பொண்ணு விஷயம். ஒரு பொண்ணை பெத்தவங்கிற முறையில நான் எந்த அளவுக்கு துடிச்சு போயிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். என் நிலைமையில நீங்க இருந்தா என்ன செய்வீங்களோ அதை தயவு செய்து செய்யுங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்தை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க கவலைப்படாம போங்க. பாலு இங்க வா. பாக்கு தோப்புக்கு வாய்க்கா வெட்டி தண்ணி விட்டாச்சு. கரும்பு தோட்டத்துக்கு காவலுக்கு ஆள் வச்சாச்சு. வெடி நெல்லுக்கு சொசைட்டிக்கு பணம் அமைச்சிருக்க. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அதுக்கப்புறமும் நீ செஞ்ச வேலை எனக்கு தெரியும். இந்த அவன் பெட்டி பை, வழிச்செலவுக்கு பணம், 5:30 மணிக்கு ட்ரெயின். இப்ப புறப்பட்டா சரியா இருக்கும். புடி. நான் என்ன தப்பு பண்ண? எதுக்காக எப்படி? ஏய், உன் முதலாளி உன்னை என்கிட்ட எதுக்காக அனுப்புனாரு? உனக்கு உலகம் தெரியணும், வேலை தெரியணும், பொறுப்பு வரணுங்கிறதுக்காக 1 வருஷம் அனுப்பிச்சு வச்சாரு இல்ல? ஆமாங்க. உன் தகுதிக்கு கோடீஸ்வரம் பொண்ணோட என்னடா பழக்கம்? என்னடா முடிக்கிற? சொல்றா. ஆமாங்க, நீங்க சொன்ன இதே வார்த்தை அந்த பொண்ணு கிட்ட சொன்னீங்க. அந்த பொண்ணு பணம் என்ன பெரிய பணம், தகுதி என்ன பெரிய தகுதி, 2 பேர் மனசா ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லி வச்சுங்க. நான் உங்களுக்கு தெரியாம எந்த காலமும் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அந்த பொண்ணு அவர்கிட்ட பேசிப்பாரே சொல்லிச்சு. நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவளுக்கு என்னடா தெரியும்? எதுக்கும் ஒரு தகுதி பண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேடி தரணும்னு அவ அப்பனுக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயம் பெத்தவன் காதுல விழுந்தா அவன் மனசு எப்படி துடிக்கும்னு உனக்கு தெரியாதுடா, எனக்கு தாண்டா தெரியும். சரி சரி, நீ பரப்பு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணோட பழக கூடாது, பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. சரிங்க, நீங்க போற கோட்டை கூட நான் தாண்ட மாட்டேன். ஆனா என்ன இந்த ஊரை விட்டு மட்டும் எங்க முதலாளி முன்னால போய் நின்னா அவங்க என் மூஞ்சில கூட முழிக்க மாட்டாங்க. நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். தயவு செஞ்சு போக சொல்லாதீங்க. அப்படின்னா இனிமே அந்த பொண்ணோட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு சொல்றேன்.
உள்ள போ. ஏய் பொட்டி, களவாணி பய. என்னம்மா சொல்ற? உன்னை கேட்டுக்கிட்டு தானம்மா அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தேன். நிச்சயம் பண்ண கல்யாணத்தை எப்படி நிறுத்த முடியும்? அப்பா, நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ப்ளீஸ் நிறுத்துடுங்க. அது அன்னைக்கே சொல்ல வேண்டியதானம்மா. அன்னைக்கு இருந்த சுமதி வேற, இப்ப இருக்கிற சுமதி வேறப்பா. இதை எப்படிமா அந்த ராஜதுரைகிட்ட போய் சொல்லுவேன்? என் கௌரவமே போச்சு. நான் கத்துவானம்மா. அம்மா, நீ யானை கேட்ட, வாங்கி வீட்டுல கட்டின. தியேட்டர் கேட்ட, வாங்கி பூட்டின. உனக்கு பிடிக்காத ஆட்களை மொட்டை அடிக்க வச்சு அடிமையாக்க சொன்னேன். அதையும் நான் செஞ்சேன். உன் விருப்பத்துக்கு மாறா என்னைக்காவது நான் நடந்திருக்கேனாமா? இந்த கல்யாணத்தை கூட உன்னை கேட்டுத்தானம்மா முடிவு பண்ண. அப்பா, உங்க மேல எந்த தவறும் இல்லப்பா. எல்லாம் என் தப்புதான். அதெல்லாம் உணர்ந்து தெரிஞ்சு நான் சுமதியா உங்ககிட்ட பேசுறேன். தயவு பண்ணி அவங்கள கூப்பிட்டு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க. இத போய் அவங்கிட்ட சொன்னா அவன் என்ன கத்த போறானோ தெரியலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது பார்ட்னர். சந்திரனுக்கு சுமதிக்கு எப்படியும் கல்யாணம் நடந்தே தீரணும். என்ன சொல்றீங்க? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் பார்ட்னர். சந்திரனை கல்யாணம் பண்ணிக்க சுமதி சம்மதிக்கவே மாட்டேங்கிறா. முடியாதுன்னு சொல்றவள அடிச்சா சம்மதிக்க வைக்க முடியும்? தேவைன்னா அதை செஞ்சுத்தான் ஆகணும். பார்ட்னர், உங்க தம்பிக்கு என்ன வேற பொண்ணா கிடைக்க மாட்டா? இவளை விடுங்க. முடியவே முடியாது பார்ட்னர். இதுல என் கௌரவமே அடங்கி இருக்கு. நீயே சம்மதிக்கலைனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். பார்ட்னர், நீ அளவுக்கு மீறி பேசுற. சுமதி என் ஒரே பொண்ணு. அவ இஷ்டத்துக்கு விரோதமா நான் நடக்கவே மாட்டேன். இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப பிடிவாதமா இருந்தா நம்ம நட்பே முறிஞ்சிரும். எதுக்கும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. யோசிச்சு முடிவு பண்ணிட்டேன் பார்ட்னர். நாளைக்கு காலையில மலைக்கோயில்ல சந்திரனுக்கும் சுமதிக்கும் கல்யாணம். ஹாய் சுமதி, எங்க கிளம்பிட்ட? கோயிலுக்கு போறேன். ஏன் நம்ம கார்லயே போலாமே? என் வீட்டுல கார் இல்லையா? உன்னை நான் கார் கேட்டதா? நான் நடந்தே போறேன். என் வருங்கால மனைவி நடந்து போனா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான். முட்டாள், அனாவசியமா கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு அவசப்படாத. உன் கனவுல கூட நான் உனக்கு மனைவியாக மாட்டேன். அதுக்கு ரொம்ப நாள் காத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நாளைக்கு காலையில உனக்கு எனக்கு மலைக்கோயில்ல கல்யாணம். உங்க அப்பாவே எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காரு. உன்னை கூட்டு போதான் இங்க வந்த. வண்டியில ரெடி. அவளை ஜாகிரதையா பார்த்துக்கோங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? பாருங்களா, என்னடா சொல்ற? சுமதியை ராஜதுரை தம்பி அவங்க ஆட்களும் கடத்திட்டு போறாங்க. எங்க போறாங்க? எங்கன்னு சொல்லிட்டா போங்க. கார் சாமியார் தோட்ட பக்கம் போகுது. எவ்வளவு நேரம் ஆச்சு? 1/2 மணி நேரம் இருக்கும்.
முடிய பார்த்தா ரொம்ப பயமா இருக்க. ஆள் செம மாத்த மொத்தமா போல் இருக்க. ஆமாடா, ஓடிடலாமா? ஓடிடலாம்.